வணக்கம். இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா, இப்போ தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணி கட்சிகளுடைய தேர்தல் நிலவரத்தினுடைய தொடக்கமாக தான் இப்போ நம்ம பார்க்குறோம். என்னென்ன மாதிரியான தேர்தல் கூட்டணிகள் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த டிஸ்கஷனை நம்ம ஏன் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, சமீபத்திய தாவேகாவினுடைய செயற்குழு கூட்டத்தில் எடுத்த அந்த தனியாக நிற்க போகிற முடிவு, விஜய் முதல்வர் வேட்பாளராக நிற்கிற அந்த முடிவினுடைய அடிப்படையில் கூட்டணி கணக்குகள் இப்போ மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் இப்போ நம்ம என்னென்ன மாதிரியான பாசிபிள் அலையன்சஸ், அதாவது என்னென்ன கூட்டணிகள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நேரத்தில் நம்ம இப்போ போகிறோம். ஆக இப்போ அவர் தெளிவாக சொல்லிட்டாருங்கிறத பார்க்குறோம். அதாவது பாஜகவுடன் கூட்டணி இல்லை, அதிமுகவுடனும் கூட்டணி இல்லை, திமுகவுடனும் கூட்டணி இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டாருங்கிறத பார்க்குறோம். அந்த பின்னணியில் பார்க்கும்போது இப்போதைக்கு திமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அது ஒரு அணியாக நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது அதிமுக, ப்ராபபிளி பாமகவும் ராமதாஸ் வந்தார்னா, மற்றபடி தேமுதிக அவங்கெல்லாம் அவங்க ஒரு கட்சியாக பாஜகவோட சேர்ந்து, அதிமுக பாஜக அவங்க ஒரு அணியாக இருக்கிறத பார்க்குறோம். மூன்றாவது அணி விஜயோட அணின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மூணு அணியிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு அணியிலையுமே உதிரி கட்சிகள், சில கட்சிகள் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா சில உதிரி கட்சிகள் எப்போதும் அந்தந்த நேரத்தில் எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்போ ஏற்படுற கூட்டணிகள், கருத்து மோதல்கள், கூட்டணி குழப்பங்கள், அதனுடைய அடிப்படையில் சிறு சிறு கட்சிகள்லாம் இந்த பெரிய கட்சிகளோட இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அரசியல் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஆக இப்போதைக்கு உள்ள பாசிபிள் கூட்டணிஸ் மிக வலுவாக இருக்கிற திமுக கூட்டணி. இந்த கூட்டணியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அப்புறம் முஸ்லீம் கட்சிகள், சில கட்சிகள் அதெல்லாமே சில ஃப்ரிஞ்ச் பார்ட்டிஸும் அந்த அணியோடு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவங்க ஆட்சியில் 4 ஆண்டுகள் இருந்தாங்கங்கிறத பயன்படுத்தி அதன் மூலம் பலன் பெற்றவர்கள் அல்லது அதுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், அதன் மூலம் வரப்போகிற தேர்தலில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட இந்த திமுக கூட்டணியை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது அதிமுக கூட்டணி, அதுவுமே நல்ல பலமான கூட்டணி தான். அதை நம்ம குறைச்சிலாம் மதிப்பிட முடியாது. ஏன்னா அங்கே இப்போதைக்கு அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது, டாக்டர் ராமதாஸோட பாமகவும் கண்டிப்பாக வரும். அதாவது அன்புமணி வரலன்னா கூட டாக்டர் ராமதாஸை அவங்கள கொண்டு வருவான்னு பார்க்குறோம். அதேமாதிரி தேமுதிகவும் கடைசியில் அங்கே தான் போவாங்க. ஏன்னா திமுக அவங்கள இன்வைட் பண்ணல, அவங்க ட்ரை பண்ணுறாங்க திமுகவுக்கு வர்றதுங்கிறது அது விஷயம் வேறு. ஆனால் தேமுதிக திமுகவுக்கு அவசியம் கிடையாது அந்த கூட்டணிக்கு. அதனால் அவங்க வர்றதால பெரிய வெற்றி வாய்ப்பெல்லாம் தோல்வியோ வெற்றியோ அவங்களால் அது ஒரு பெரிய காரணியாக அவங்க இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியும். அதனால் தேமுதிக இப்போதைக்கு அதிமுக கூட்டணியாக தான் ட்ரை பண்ணுவாங்கங்கிறத பார்க்குறோம். மூன்றாவது அணி தான் நமக்கு இப்போ வைரலாக போய்கிட்டுருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அணி தான் இப்போ பேசுபொருளாக இருக்குது. ஏன்னா விஜய் அதிமுகவோட போவார், இல்லை மறைமுகமாக பிஜேபியை சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான நரேட்டிவ்ஸ்லாம் அந்த ஒரு மாதமாக ஓடிட்டு இருந்தது அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் கூட பேக்டோரில் அவங்க எடுத்தாங்க. அதை வச்சு நம்மளும் அவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க. எப்படியாவது எடப்பாடி தலைமையில் இவங்க போய் சேர்ந்துட்டு துணை முதல்வர் இவருக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி, இல்லை சில நேரம் எங்கள் தலைமையில் நீங்கள் நிற்கணும், நாங்கள் தான் முதல்வர், தவேகா முதல்வர், அதிமுக துணை முதல்வருங்கிற மாதிரிலாம் பேச்சு நடந்துங்கிறத பார்க்குறோம். ஆக இந்த சூழலில் இவர் இந்த தீர்மானம் போட்டார் இல்லைங்களா தாவேகாவில், அதன் மூலமாக இப்போ அதிமுகவுக்கு தாவேகாவுடைய கதவு அடைக்கப்பட்டு விட்டது. ஆகவே மூன்றாவது அணி, ஸ்ட்ராங்கான அணி விஜய் தலைமையில் தான் இருக்கும் கண்டிப்பாக. அதை நம்ம விஜயை பிடிக்குதோ பிடிக்கலையோ, இல்லை அவர் சிஎம் கண்டென்டாராக வராரா என்னங்கிறதெல்லாம் அடுத்த கேள்வி. ஆனால் 2 அணிக்கு மாற்றாக மூன்றாவது அணியாக நிச்சயமாக விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர் தைரியமாக இந்த தடவை கிரவுண்டை டெஸ்ட் பண்ணுறாரு. அது ஒரு லெபார்ட்டரி டெஸ்ட் மாதிரி இதை எடுத்துக்கிறாரு, தங்களுடைய கட்சிக்கு எந்த அளவு சப்போர்ட் இருக்குங்கிறது. ஆக அவருடைய அணியில் மூன்றாவது அணியும் ஒரு வலுவான அணியாக தான் இருக்கும். இப்போ இதில் இந்த 2 கட்சியில், அதாவது திமுக அணி, அதிமுக அணியில் இடம்பெறாதவர்கள் கண்டிப்பாக ஒரு மாற்று அணியாக விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் வேணாம். ஏன்னா நம்ம குறைச்சிலாம் மதிப்பிட முடியாது, நடிகர் கட்சி தானேன்ட்டு. ஏன்னா இப்போதைக்கு அவருக்கு உறுப்பினர்கள் சேர்க்க நிறையா இருக்குது. அதே மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவருக்கு சினிமா கவர்ச்சி முகமும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது மூன்றாவது அணிக்கு அவர் தலைமை தாங்குகிறவராக, ஓரளவு திமுக ஓட்டு, அதிமுக ஓட்டு, விசிக ஓட்டை பிரிப்பவராக இருப்பார் என்று நம்பப்படுகிறது. ஆக மூன்றாவது அணியும் ஓரளவு இந்த 2 அணியை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. அணியை விட இல்லை, இந்த 2 அணிக்கு அடுத்ததாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை விட ஸ்ட்ராங்கான அணி இந்த அணி. ஸோ நம்ம நாம் தமிழர் கட்சி இதில் 4வது அணியாக எடுக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க எப்போதுமே எந்த அணியாகவும் நிற்கிறதில்ல, அவங்க தனியாக தான் நிற்கிறாங்க. தனியாக நின்று கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை ஏற்றி ஒரு 8.33% வந்திருக்காங்கிறத பார்க்குறோம். ஆக அவங்க யாருக்குமே கண்டென்டர் கிடையாது, அவங்க ஸ்பாய்லர் தான்.
அவங்க வந்து இந்த 3 கூட்டணியிலேருந்து ஓட்டை பிரித்து தங்களுடைய ஓட்டில் சேர்த்துக்குவாங்களே ஒழிய அந்த ஓட்டு வந்து யாருக்கும் பிரயோஜனப்படாத ஓட்டு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு. அதனால் அந்த தொண்டர்கள் விரும்புகிற மாதிரி அதை நம்ம 4வது அணியாக கருத முடியாது. ஸோ 4 முனை போட்டிங்கிறத கிடையாது தமிழ்நாட்டில் இப்போதைக்கு. இது மிக தெளிவாக இது மும்முனை போட்டியாகத்தான் இருக்கும். மும்முனையாக போட்டியாக இருக்கும்போது ஓட்டு என்பது ஜெயிக்கக்கூடிய கட்சி, அதாவது ஒரு தனிப்பெரும் கட்சியாக ஒரு 37-38% எந்த கட்சி எடுக்கிறதோ அந்த கட்சியை சார்ந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 30-33 இருந்தாலே போதும் பெர்சன்டேஜ் தனிப்பட்ட முறையில் அவங்க எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 50-60 எம்எல்ஏ சீட்டோட அந்த அணி 2வது அணியாக பெறும். இப்போ இருக்கிற கால்குலேஷனை பார்த்திங்கனாலே அப்படி தான் இருக்குது. திமுக அப்படி தான் ஓட்டு வாங்கியிருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த இப்போ 3வது அணி தான், அதாவது விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் என்ன மாதிரி ஓட்டை பிரிக்கப் போகிறது, எந்த அளவு அது ஓட்டு வாங்கி தங்களையே நிரூபித்து கொள்ள போகிறது, இல்லை அந்த அணிக்கு மேஜர் பார்ட்டிஸ்லேருந்து ஷிஃப்ட் ஆகுமா ஓட்டுகள் அப்படிங்கிறது தான் வந்து $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது இந்த தேர்தலில். ஸோ அதை வந்து நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் அன்டெஸ்டட் ஹார்ஸு, அது இன்னும் பந்தயத்துக்கே வரல. பந்தயத்தில் ஓடாத குதிரை அல்லது ஓடி தனது வெற்றியை நிரூபிக்காத குதிரைங்கும் போது இப்போதைக்கு அந்த அவருடைய தலைமையில் களம் காண்கிற போகிற கட்சிக்கு எந்த அளவு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சியை வந்து நம்ம இதில் கணக்கெடுக்க தேவை கிடையாது. அவங்க ஒரு அணியே கிடையாது. அவங்க வந்து ஓட்டை பிரிச்சுட்டு தங்களுக்குன்னு தனியான ஒரு ஓட்டை பிரிப்பாங்க. அப்புறம் சில இடங்களில் வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக டம்மி கேண்டிடேட்டை போட்டு அவங்க எலெக்ஷனில் ஸ்பாய்லர் ரோல் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் அவங்க மேஜர் ரோல் கிடையாது. மேலும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அதில் உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டதாக அங்கேருந்தே நமக்கு வந்து தகவல்கள் அவங்க அந்த உறுப்பினர் சேர்க்கையிலே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருதுங்கிறதையும் பார்க்குறோம். ஆக நாம் தமிழர் கட்சியை எடுக்க வேண்டியதில்லை. ஆக இந்த சூழலில் இப்போது இருக்கிற ஒரு தெளிவான அரசியல் கூட்டணி களத்தில் இந்த 3 அணிகள் தான் வந்து மிக தெளிவாக பீடு நடை போட ஆரம்பிக்கின்றன. அவர்கள் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்கிறதே பார்க்குறோம். திமுகவும் வந்து ஓரணியில் தமிழ்நாடுங்கிற மாதிரி போகிறாங்க. அப்புறம் தமிழ்நாடை மீட்டெடுப்போம்னு எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு கோஷத்தோடு அவரும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறாரு. விஜய் கட்சியில் உள்ளவங்களும் வந்து தமிழ்நாடு முழுக்க மீட் பண்ண போகிறாங்க தொண்டர்களை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஆக இப்போதைக்கு உள்ள தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் மிக தெளிவாக தெரிவது இந்த 3 கூட்டணி அரசியல் தான். இந்த 2026 தேர்தல் என்பது பெரும்பாலும் இந்த 3 கூட்டணிக்குள்ளாகவே இயங்கும். அதில் தான் கட்சிகள் வந்து தங்களை இணைத்து கொண்டு போராடும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த நேரத்தில் நாம் அரசியல் ரீதியாக சொல்லிக்கொள்ள வேண்டிய கருத்து. இந்த கருத்தை பற்றி மேலும் கட்சிகள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அதிலும் குறிப்பாக தேமுதிகவுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, பாமகவுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அது ஒற்றுமை வந்த பிறகு யாரோட போகுது, டிடிவி தினகரன் இவங்க கட்சிலாம் என்ன மாதிரி இருக்குது, ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு, இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து தான் வந்து இந்த கூட்டணிகள் எவ்வாறு பலம் பெறப்போகின்றன என்பதையும் நமக்கு தெளிவாக தெரிய வரும். ஆக இப்போதைக்கு இந்த 3 கூட்டணி தான் என்பதோடு இந்த காணொலியை நிறுத்திக் கொள்கிறோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது தான் அப்பப்போ ஊடக நிகழ்வுகள் நடக்கும்போது நாம் தொடர்ந்து ஊடக நிகழ்வுகளை விவாதிப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.